ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு முக்கியமான ஹேர் கேர் ரொட்டீன். அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 விஷயமும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இளநீர் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காவை தான் வழித்து வச்சுருக்கேன். 2 இளநீர் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த தேங்காய் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இளநீர் தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் 3 ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த 3த்துக்குமே இளநீர் உள்ளே இருக்க இந்த தேங்காயோட அந்த வழுக்கன்னு சொல்லுவோம்ல, அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த தண்ணியும் கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இளநீரில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. மெயினாக இந்த இளநீர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரேட்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி ரொம்ப ட்ரை ஆகாமல் போதுமான அளவுக்கு அந்த ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளோட முடியில் இருக்குது அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸ்கேல்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இளநீர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இளநீர் நம்மளோட ஹேரை ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப முடி சிக்காகுது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா இந்த இளநீர் தொடர்ந்து உங்களோட முடியில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னா 2 முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் அதிக அளவில் சேர்க்குறப்போ ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, இ, பயோட்டின், ஃபாலியேட் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் எக்கில் இருக்குது. நம்மளோட முடிக்கு தேவையானது. மெயினாக நம்மளோட முடியில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாகவே நம்மளோட ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கான தன்மையும் எக்கில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஹேராக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் உங்களோட முடியில் இந்த எக்கு யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது எலுமிச்சம்பழம், ஒரு லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் மெயினாக நமக்கு பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ், ரஃப்பான ஹேர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாகவும் முடியை நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 3 ரெமெடி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னல, ஸோ அதனால் ஒரு லெமன் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் ஹேரை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முடி ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த ஆயில் வேணால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு இந்த இளநீர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 எலுமிச்சம்பழம் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இளநீர் கூட லெமனை கலந்து இதை ஹேர் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பால் எடுத்து இந்த தண்ணியை தொட்டு நல்லா பிழிஞ்சிட்டு உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முடியும் ஸ்கேல்ப்பும் கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியில் நனையிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க அந்த இளநீர் தண்ணி இருக்குல்ல, இதை ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டருக்கு பதில் இந்த மாதிரி இளநீர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் நீங்கள் வாஷ் பண்ணுறப்பவே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேர். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மமாத்தோட லெமன் ஆன்டி-டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஜிஞ்சர் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. மெயினாக இச்சி ஸ்கேல்ப், அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் இந்த ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள். வினி 2023 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.inனை தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ மமாத்தோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ்லையும் நமக்கு கிடைக்கிது. இப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறப்ப நிறைய ஸ்டோர்ஸ்லையும் மமாத்தோட ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி
பண்ணிக்கலாம். வெளியில் எங்கேயாவது போனால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மம்மாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் அவங்க ஒரு ட்ரீ கூட லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 2025க்குள்ள 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மா வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலந்து வச்ச ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இளநீரில் இருந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கோல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச முட்டையை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 முட்டை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக எடுத்து வச்சுருக்க லெமனையும் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் வந்து இதில் நல்லா நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. வெறும் இந்த பொருள் மட்டும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த எக் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க இது கூட எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த எக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கம்ப்ளீட்டாக நம்மளால் அந்த எக் ஸ்மெல் வந்து இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அதிக அளவில் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் ஹெல்ப் பண்ணும். அது ஒரு 4 ட்ராப் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த இளநீரும் அந்த லெமனும் கலந்தோல்ல அந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெறும் இந்த ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க, ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்போ முடியை நல்லா 2ஆக பிரித்து முடியோட ரூட்ஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு கவர் போட்டு நல்லா அதை கவர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா முடியிலேருந்து அலசி எடுத்துருங்க. அலசினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஷாம்பூவை யூஸ் பண்ணி ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிஷனர் தேவைப்படாது. ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் இந்த ரொட்டீனை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள். ஸோ எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள். இந்த சிம்பிளான ரொட்டீனை தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட முடி வந்து நேச்சுரலாகவே அடர்த்தி ஆகிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட பின்னல் வந்து பின்னி போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரப்போ. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்ன நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணோம் நமக்கு ரிசல்ட் தெரியலன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு சத்து போனதுக்கு அப்புறம் தான் அது ரிசல்ட் வந்து காமிக்கிறதுக்கே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.